கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் அரவிந்தனிடம் கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். மற்றவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி நகரத்தில் உள்ளது இந்த கருணாபுரம் பகுதி. நேற்று இதே பகுதியில் சாராயம் விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. அந்த நபரிடம் வாங்கி குடித்த ஒரு 10க்கும் மேற்பட்டவர் வாந்தி, தலைவலி, மண்டை வலியின் எடுத்து அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த நிலையில காலை பிரவீன், சுரேஷ், சேகர், மகேஷ், ஜெகதீஷ் என 5 பேர் உயிரிழந்து விட்டனர். சாராயம் குடித்த 5 பேரும் மேலும் 5க்கும் மேற்பட்டவர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த இறந்தவர்களின் உடலை கொண்டு அவர்களை வைத்து இறுதி சடங்கு செய்து வரும் காட்சிகள் தான் நம்ம பார்த்து வருகிறோம். அவர் உறவினர்கள் கதறி காட்சிகளை தான் நம்ம பார்த்து வருகிறோம். இதுபோல் சாராய விற்பனை நடைபெறுவது தெரிந்தும் போலீசார் ஒரு சில நடவடிக்கை எடுத்தாலும் தொடர்ந்து இதே பகுதியில் சாராய விற்பனை நடைபெற்று வருவதாகவும், நேற்று சாராயம் வாங்கி குடித்து ஒரே நபரிடம் வாங்கி குடித்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் வெறும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக இந்த சாராய விற்பனை செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சாராய விற்பனை எந்த அளவுக்கு நடவடிக்கை தடுத்தாலும் காவல்துறை இதுபோல் சாராய விற்பனை நடைபெறுதோ அதில் எதில் என்ன கலக்கப்பட்டது, இது விஷ சாராயமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை தொடங்கியிருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் சாராயம் அருந்திய ஒரே பகுதியை சேர்ந்த ஒரே தெருவில் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரவிந்தன், இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதா? விசாரணையில் இங்க பாதிக்கப்பட்டவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், கண்ணுக்குட்டி என்கிற அப்படி என்று ஒரு பட்டப்பெயரோட ஒரு நபரை குறிப்பிடுறாங்க. ஆனா இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அவர் பலமுறை கைது செய்யப்பட்டு ஜாமீன் வெளியே வந்திருக்கார். தொடர்ந்து இவர் சாராய விற்பனை செய்வதை தொழிலாக கொண்டுள்ளார் என இந்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். அவரிடம் விசாரணை நடத்தும் போது அவரிடமிருந்து ஏதேனும் கள்ளச்சாராயம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா? இதுவரை அவரை கைது செய்யப்பட்டதாக தகவல் எதுவும் வரவில்லை. அவர் பலமுறை கைது செய்யப்பட்டிருந்தாலும் இந்த முறை இன்னும் அவர் கைது செய்யப்படவில்லை. ஆனால் விசாரணை தொடங்கியதிலிருந்து காவல்துறை தரப்பில் கேட்ட பொழுது அவர்கள் மழுப்பிய வருகின்றனர் இந்த உயிரிழப்பு சம்பவம் பற்றி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.